சவுண்டு கேட்கல கடக்குன்னு ஒரு சவுண்டு. ரிவர்ஸ் போட்டு இப்போ 5வது கியர் போட்டுங்க. இப்படி இழுத்து இப்படி தள்ளுறது. போகலாம். இல்லை போகலாம். ரிலாக்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. ரிலாக்ஸ். தப்பு பரவாயில்ல. பாட்டி வந்தால் பாட்டி வந்துட்டு போகலாம். பாட்டி வந்து வீட்டில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ரிலாக்ஸ். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சுது. பாட்டி வந்துருச்சு. ரிலாக்ஸ். சரிங்களா? இப்போ நியூட்ரல் பண்ணி 4வது கியர் போட்டு போகலாம். இப்போ மட்டும் எக்ஸைட்டில் போகும். புரியுதா? டக்குனு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி க்ரௌடு டிப்ரெஷனில் இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம நிதானமாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். கீர் நம்மள்ட்ட தான் இருக்குது, கிளச்சு நம்மள்ட்ட தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு இதுக்குள்ளே போகக்கூடாது. சரிங்களா? இன்னும் 2 நாள் மட்டும் வந்துடுங்க. ஒரு 2 நாள் கோல்ட் ஆகட்டும். 2 நாள் வந்துடுங்க. இன்னும் 2 நாள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருங்க. சரிங்களா? நீங்கள் உங்கள் கார் ஓட்டிக்கிட்டே இருங்க. ஆர்டி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் ஒரு 2 நாள் வந்து ஓட்டிக்கலாம். மம்மிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இல்லை 15 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பட் நீங்கள் உங்கள் கார் போய் ஓட்டிகிட்டே இருக்கணும். மம்மிட்ட அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இன்னும் 4 நாள் பெண்டிங் இருக்கு உங்களுக்கு. சரியா? இன்னும் 2 டேஸ் வந்தீங்கன்னா நம்ம நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர்பிஎஸ் ஓட்டி காட்ட போகிறதுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதான் நீங்கள் எல்ஆர் போட்டு 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? அது எல்ஆர் போட்ட பிடிஎஃப் வச்சுருக்கீங்களா? அந்த பிடிஎஃப் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களா? பிடிஎஃப் வாங்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப் போட்டு கூப்பிடுங்க. ஓகே. அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போடுறாங்க. லெஃப்ட் இண்டிகேட் ரிலாக்ஸ். அது உங்கள் வண்டியில் செகண்ட் கியர் போட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வரலாம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக அப்படியே. அவங்கள்ட்ட கேளுங்க. சத்யா, இவங்க எல்ஆர் போட்டு 1 மந்த் ஆக்ஷன் செக் பண்ணிக்கிறீங்களா? அவங்களுக்கு இன்னும் 4 நாள் டிரைவிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 மாதம் ஆச்சான்னு பாருங்க. முதல்ல 1 மாதம் ஆச்சான்னு பாருங்க. என்ன போட்டாங்க? இந்த பிள்ளை எல்லாம் தெரியாம வேலை செய்துட்டு ஐயோ நான் தான் இங்கே சீரழிகிறேனா, இங்கே திரும்பினாலும் சீரழிகிறேனே. நான் என்ன பண்ணுறேன் புரிய மாட்டேங்குது. சிக்கியாச்சு சீரழிஞ்சுதான் ஆகணும். ஏன்க்கா ஊரில் 2-3 ஆஃபீஸ் போய் 2-3 வேலை செய்கிறவங்களாம் நிம்மதியாக இருக்கான். ஒரே ஒரு ஆஃபீஸில் ஒரே ஒரு வேலை செய்கிறவன் 24. சரி, நியூட்ரல் பண்ணால் தான் கால் எடுக்கணும். அந்த பாப்பு ஒரே 24. நீ நாளைக்கு 2 நாள் வந்துட்டீங்கன்னா பேலன்ஸ் நாள் ஹோல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி இந்த அக்காட்ட வந்து எனக்கு 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து 1 வாரம் 3 நாள் கழிச்சு ஸ்டார்ட் போடுவாங்க. அந்த 3 நாள் பெண்டிங் நம்ம 2 டேஸ் ஓட்டிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? நீங்க எப்போ வந்துட்டு அமௌண்ட் கொடுக்குறது ஐடியா? நேரா போய் லெஃப்ட் திரும்பிக்கலாம். ஓகே. பாதி கொடுத்துட்டல, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. போலாம்க்கா. இன்னும் 10 பேர் பாக்கி இருக்கு. போலாம். இண்டிகேட்டர் மாத்தி போடு. இண்டிகேட்டர் மாத்தி போடு. ரைட் போடு. ஆமா, ஏன்னா நம்ம இங்க நின்னு மூவ் பண்றோம். வீடால வரவங்க புரிஞ்சுக்குவாங்க. இண்டிகேட்டர் போட்டுக்கங்க. கிளட்ச் இருந்து கால் எடுத்து பிரேக் விட்டீங்கன்னா வண்டி போயிடும். நீங்க போய் சொல்லுங்க. அவர் போய் எப்போ வரீங்க? ஊருக்கு போறோம். எப்ப? ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஊருக்கு போயிடுங்களா? வருவாங்க. திருப்பிட்டே இருக்கக்கூடாது. டக்குன்னு எக்ஸைலேட்டர் செகண்ட் கியர். ரிலாக்ஸ். கிளட்சை விட்டுட்டு தான் எக்ஸைலேட்டர் யூஸ் பண்ணணும். போகலாம். எக்ஸைலேட்டர் இன்னும் கொஞ்சம் சைடு கொடுக்க வேணாம். அக்கா ரிலாக்ஸ். போகலாம். அக்கா கால் வச்சு கால் எடுங்க. போகலாம். போதுங்களா? லைட்டாக எக்ஸைலேட்டர். கிளட்சை விட்டுட்டு எக்ஸைலேட்டர். இன்னும் கொஞ்சம் செகண்ட் கியர். இன்னும் கொஞ்சம் எக்ஸைலேட்டர். தேர்ட் கியர்.
எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஆன்டிவே ஜிகிஸ்ட்டை வந்துருக்கேன். ஆன்டிவே வந்துருக்குமா, ஜிகிஸ்ட்டை வந்துருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. இவர் பாவம், இவரையும் கவனிக்கணும். அப்புறம் நியூட்ரல் பண்ணி தேர்ட் கியர் போட்டு ஆட்டோவை ஓவர்டேக் பண்ணிக்கணும். ஆட்டோவை ஓவர்டேக் பண்ணிக்கணும். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. ஆட்டோ ஓவர்டேக் பண்ணதை கட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் கியர் போடுறோம். மறுபடியும் அவ்வளோதான். மறுபடியும் கண்டினியூ பண்ணால் ஆட்டோ ஓவர்டேக் பண்ணிடலாம். டக்குன்னு கண்டினியூ பண்ணால் ஓவர்டேக் பண்ணிடலாம். தேர்ட் கியர் போகலாம். மறுபடியும் டக்குன்னு கண்டினியூ பண்ணால் ஓவர்டேக் பண்ணிடலாம். புரியுதுங்களா? பட் இப்படி தாண்டி அந்த மிரரில் பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். ஆமாம். டக்குன்னு நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் மட்டும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டா எக்ஸைட். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் தேர்ட் கியர். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வண்டியா இது? ரைட்டு ரைட்டு. அந்த வண்டி தான் காலையில் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கா, அதனால் கேட்டேன். இது ஏதோ சலான் அமௌண்ட் 6,000 இருக்காமா. சலான் அமௌண்ட் 6,000 இருக்குங்க. அந்த 6,000 மட்டும் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க. நாங்கள் இருங்க, வண்டி ஓனர்கிட்ட சொல்கிறாங்க. சலான் போலீஸ் ஃபைன் 6,000 இருக்காமா. அது மட்டும் வண்டிக்கார்ட்ட வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாப்புல. சரிட்டு வண்டிக்கார்ட்ட பேசி சொல்கிறேன் அப்படின்னு. இல்லைடா அங்கே எஃப்சி காட்டுறாங்களாம், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி காட்டுறாங்களாம். அதுக்கு அந்த 6,000 அமௌண்ட்டு கட்டினா தான் திருப்ப முடியுமாம்மா. அமௌண்ட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணிட்டோம்? ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கால்வாசி கால் எடுத்தால் போவோம். கால்வாசி கால் எடுத்தால் லைட்டாக எக்ஸிலேட்ரு செகண்ட் கியர். செகண்ட் கியர். அவங்க வர்றாங்க வரல, அது ரெண்டாவது. நீங்கள் எக்ஸிலேட்டரையே மிதிச்சிங்க. அப்போ அவங்க குறுக்க வராங்களா, அப்படியே எக்ஸிலேட் மிதிக்கக்கூடாது. இல்லை தேர்ட் கியர். தெரில ராஜா, நீ ஓட்டும்போது சலான் இருக்கிறேன்னு தெரியல. அவங்க வண்டி எடுக்கும்போது பார்த்தாங்களா. 1.5 வருஷமா 2 வருஷம் இருக்கும். தெரிஞ்சுதுடா, ஏதோ தேனியிலேருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க. நான் சொல்லிட்டேன், ஒரு மாதம் கழிச்சு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, தயவுசெய்து ஃபோனை கீழே வச்சுன்னு வச்சுட்டாங்க. ஃபைனான்ஸ் கார்டு கான்ஃபரன்ஸ் போட்டுவிட்டு இதெல்லாம் சீசிங் வேண்டிங்க, இதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது, இதெல்லாம் உங்கள் பிரச்சனை, நீங்கள் தான் பார்த்து எடுத்துக்கணும், ஃபோனை வாங்கிட்டு வச்சுட்டாங்க. சத்தம் போட்டு வச்சுட்டாங்க. ஓகே. இப்போ 40 போயிட்டுருக்கோம். ஏன் ஜாமி தங்கம், ஜேகே கேக் ஷாப்க்கு ஆப்போசிட்டில் வித்யா பிரேமா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக பஸ் ஸ்டாப் தாண்டி வந்துருக்கேன். ஆமாம். இப்போ நியூட்ரல் பண்ணி தேடிக்கு விழுந்துச்சுங்களா, போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணால் போகலாம்.
தெரிஞ்சிருங்க. வண்டி ஃபுல்லாக கிளச்சு ஃபுல்லாக மிதிக்கிறது தெரியுது எனக்கு தெரியுது. வண்டி காலை எடுத்துட்டு ஹெட்செட் ஃபுல்லாக போகணும். ஃபுல்லாக போகலாம். போதுங்களா? போதுங்களா? அது ஒரு சின்ன அசம்ஷன் தான். அதை கரெக்டாக ஃபீல் பண்ணினா ஜெயிக்க முடியும். அவ்வளோ சீன் செஞ்சிங்கன்னா இங்கே வர ஒரு என்ன பாவம் பண்ணார்? அவர் பின்னாடியே நம்ம போகலாமே மெதுவா. இப்படின்னு அவர் என்ன பாவம் பண்ண பாருங்க. வயசான கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. பாருங்க முடிக்கிறார் பார்த்தீங்களா? நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுங்க. கான்செப்ட் புரியுதா? நம்ம அவர் இடிச்சிருவோன்னா இடிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதை விட்டு போட்டு திருப்பி சம்மந்தமே நம்ம நல்லா வந்துட்டு இருக்கிற ஒருத்தர் போய் இடிக்கக்கூடாது. சரிங்களா? போகலாம். தேர்ட் கியர் போட்டுக்கலாம். இது எப்படி தெரியுமா இருக்குது? எனக்கு ஒருத்தர் கதை சொன்னாங்க. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரயில்வே ட்ராக் ஒன்று, அங்கே ஒரு 10 குழந்தைங்க ட்ராக்கில் விளையாண்டுருக்குறாங்க. பக்கத்தில் ஒரு பார்க்கு, பார்க்கில் ஒரே ஒரு பொண்ணு கரெக்டாக விளையாண்டுருக்கு. நான் சொல்கிற மீனிங் புரியுதா? நீங்கள் இதில் யாரை காப்பாற்றுவீங்க? 10 பேர் திமிர் எடுத்து இங்கே விளையாண்டுக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுவீங்களா? சம்மந்தமே இல்லாமல் நல்லபடியாக ஒன்று விளையாண்டுருக்கு, அதை காப்பாற்றுவீங்களா? நியூட்ரு பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டு மறுபடியும் மூவ் பண்ணி ஆரம்பிச்சு மெயின்டைன் பண்ணி எடுக்கணும். அவர் தான் கையை கட்டிட்டார். இப்போ அவன் குடும்பத்தை நிற்கிறேன். போனாங்க. இல்லை நான் நீ போன, நான் வெயிட் பண்ணுறேன். அவர் நடு ரோட்டில் வந்து நிற்கிறாரு. 2 அடி பின்னாடி நின்று போங்கன்னா வழி தெரியாதுன்னு இருக்குது. அவர் நடு ரோட்டில் வந்து நின்றுட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது. போனாங்க. மீல்டாக மூவ் பண்ணால் போகலாம். பிரேக் விட்டிங்கன்னா தான் போகும். இன்னும் கொஞ்சம் ரூட் போங்க. நீங்கள் போனால் தான் போகும். நீங்கள் நின்றுட்டே தான் இருக்கலாம்னு பிரச்சனை இல்லை. போகுதா? மறுபடி ஃபுல்லாக கிளச்சு, மறுபடி கால்வாசி கிளச்சு. போகுதா? அவ்வளோதான். சின்ன ஃபங்க்ஷன் தான். டக்குன்னு எக்ஸலேட்டு, டக்குன்னு செகண்ட் கியர், டக்குன்னு செகண்ட் எக்ஸலேட். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டு, டக்குன்னு எக்ஸலேட்டு, தேர்ட் கியர் போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். நேரம் போடணும். லைட்டாக பிரேக்கு, நேரம் பக்கத்தில் போய் நிறுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர் போட்டு தயாராகிக்கணும். நம்ம சேஃப் கலர் கார் நிற்கிது இல்லைங்க, அந்த காரை தாண்டி நிறுத்தணும். அங்கே ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே ரவுண்டான போய் நிறுத்திக்கலாம். சரிங்களா? ஃபீல் புரியுதா? பட் இன்னும் ரிப்பீட் போட்டில் இருக்கும்போது தான் மெல்ல அது புரியும். புரியுது. நீங்கள் ஸ்பேஸ் விட்டீங்கன்னா தான் சிரமம். போயிட்டு ஓட்டுறேன்னு நினச்சி ஓட்டலான்ட்டு இருந்தேன். கரெக்டாக ரிட்டர்ன் வரும்போது ஓட்டு இப்போ இல்லை, டைம் ஆச்சுன்னா தூங்கிட்டீங்களா? என்னால் அவனை வச்சுட்டு இருந்தேன். சரி நீ அவங்களுக்கே தூக்கம் வந்துச்சு. நம்ம போட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு தூங்கிட்டு அப்புறம் ஓட்டுனீங்களா? ஓட்டலையா? கடைசி ஓட்டல. அதுக்கு பருத்தி மூட்டை கூட இருந்துருக்கலாம். வீட்டில் தான் இருக்காரா? இல்லைண்ணா, அதே லஞ்சுக்கு வருவாங்க. எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்குது. போகலாம். இன்னும் கொஞ்சம் கால்வாசி பிரேக் விட்டிங்கன்னா போயிடும். அவ்வளோ. அந்த டைமிங் அந்த கால்வாசியை மனசில் வச்சுக்கணும். நேராக போகணும். ரைட் திருப்பக்கூடாது. லைட்டாக எக்ஸலேட்டர், செகண்ட் கியர். இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்குங்க. நம்ம லெஃப்ட் போட்டுக்குங்க இண்டிகேட்டர். ஓகே, போகலாம். இன்னும் கொஞ்சம் இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுங்க. மறுபடியும் ஆஃப் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இந்த கேப்பில் நிறுத்திக்கலாம். மறுபடியும் நியூட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு கியர். சரிங்களா? இண்டிகேட்டரை மாற்றி போட்டுக்கணும். இண்டிகேட்டர் மாற்றி போட்டுக்கங்க. ரைட் போட்டு சொல்கிறீங்க? ஆமாம். இது ஆன் பண்ணிலேன்னு பார்த்தேன். ஆஃப் வச்சுட்டேன். ஓகே. மறுபடியும் கால் எடுத்தால் போகும். ஏன் எங்கள் அம்மா ஊருக்கு போயிடணும்? போயிட்டாங்கண்ணா, எங்கள் அண்ணா. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கங்க. லைட்டாக எக்ஸலேட்டரு, கீர் என்ன பண்ணியிருக்கணும்? மறுபடியும் லைட்டாக எக்ஸலேட்டர். இன்னும் கொஞ்சம் கீர் என்ன பண்ணியிருக்கணும்? இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். மெயில்ட்டு அப்படி ஃபீல் பண்ணி ஓட்டணும்.
வர வரன்னு மிதித்து பரபரப்பாக ஓட்டி 10 வயசே போயிடும். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு வாங்க அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மறுபடியும் போங்க அக்கான்ட்டு போயிட வேண்டியதான். சரிங்களா? ரைட்டில் போகணும். இல்லை வேணாம், நம்ம மெயின் ரோடு தான் போயிட்டே இருக்கலாம். இண்டிகேட்டர் போடணும் அவசியம் கிடையாது. நம்ம இங்கே யூட்டர்ன் பண்ணுறதா இருந்தால் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். எனக்கு ஒரே ரோடு தானே, இண்டிகேட்டர் போடணும் அவசியம் கிடையாது. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. சரிங்களா? அதுக்குள்ளே அங்கே ஸ்பீடு பிரேக் வருது. இன்னும் கொஞ்சம் கிளச்சை பிடிச்சி நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கணும். இந்த ஆட்டாவையும் பார்க்கணும். கரெக்டுங்களா? காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸைட் தேடி கேட்டு அப்படி லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு நிறுத்திட்டோம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு டக்குன்னு ஃபஸ்ட்டு போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயாராகிக்கணும். கிளச்சிலேருந்து காலை எடுத்து நீ அந்த வண்டி லைட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. கிளச்சு ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, கால்வாசி எடுத்துட்டிங்களா, பிரேக் லைட்டாக அந்த வண்டி லைட்டாக வேப்ரேட் தெரியுதா, அவ்வளோதான். வண்டி கிளம்ப தயாராக இருக்குது. அங்கே லைட் ஆஃப் ஆகிறத பார்த்துக்கிட்டே இருங்க. வேறு எதையும் அங்கே லெஃப்ட் ரைட் வந்து போன எதையும் வெடிக்க பார்க்காதீங்க. சரிங்களா? லைட் ஆஃப் ஆகிறத பார்த்துக்கிட்டே இருங்க. வண்டி டக்குன்னு அந்த லைட் ஆஃப் ஆன செகண்டில் பிரேக்கை மட்டும் விட்டிங்கன்னா வண்டி அவ்வளோதான். போகுதான், ஒரு சின்ன கான்செப்ட் தான் வண்டி பிரேக்கு, அவ்வளோதான். பட் கிளச்சை தூண்டி தாக்கி எடுத்திங்கன்னா வண்டி எச்சா துடிக்கும். தெரியுதா? அந்த வைப்ரேஷன் ஜாஸ்தியாக தெரியுங்களா? மறுபடியும் ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் கால்வாசி எடுத்துக்கலாம். கால்வாசி எடுத்திங்கன்னா ஈவனாக இருக்கும். 250 விட்டு 260 எடுத்திங்கன்னா எச்சா கொந்தளிக்கும். நான் போகிறேங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதா? டக்குன்னு எக்ஸைலேட்டர் செகண்ட் கியர். சண்டை கட்டக்கூடாது, 4வது கீர் போடக்கூடாது. 3 நாள் வச்சு 4வது கீர் போட்டு சண்டை கட்டக்கூடாது. பொறுமை சாமி, பொறுமை. டீ காஃபி ஜூஸ் சாப்பிட்றீங்களா? வேணாம். ஏங்க நான் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு இஷ்யூ இல்லை. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். டீ காஃபி ஜூஸில் சாப்பிட மாட்டீங்களா? தேடிக்கு நீ விளையாட்டு கேட்குறியா சீரியஸாக கேட்குறியான்னு தெரிய மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைலேட்டர் போகலாம். மறுபடியும் ஸ்பீட் பிரேக் வருதுங்களா? எக்ஸைலேட்டர் விட்டுருங்க. ரிலாக்ஸ், இங்கேயே ரிலாக்ஸ் ஆகிடணும். அப்படியே ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணி அப்படியே மெதுவாக போகிறோம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு கண்டிப்பாக போட்டுருக்கணும். பட் இப்போ வரைக்கும் பிரேக் நான் தான் பிடிச்சேன், நீங்கள் எக்ஸைலேட்டர் தான் மிதிச்சுட்டு இருந்தீங்க. அப்படியே போயிடும். புரியுதுங்களா? அப்படி போகக்கூடாது. தேடிக்கு போகலாம். கால் எடுத்து எக்ஸைலேட்டர் போதுங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைலேட்டர் கால் எடுக்கும். ஃபுல்லாக கிளச்சு முடிச்சு 4வது கீர். மறுபடியும் அங்கே ஸ்பீடு பிரேக் வருது. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. பட் இன்னும் கொஞ்சம் பிரேக்கு நியூட்ரல் பண்ணி செகண்ட். இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கு நம்ம லெஃப்ட் நிறுத்த போகிறோம். எக்ஸைட் மிதிக்காதீங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. சரிங்களா? லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. சரி, இந்த பொண்ணை இறக்கிட்டு வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் போய்க்கலாம். இந்த வாத்தில் நம்ம இதை தாண்டிட்டோம்னா நம்மளுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். இப்படி ஒரு பம்ப் பண்ணின்னு நின்றுடும். அங்கே போகலாமா ரஞ்சினி? நியூட்ரல் 3வது கீர் போடக்கூடாது. நியூட்ரல் போடணும். கேன் பிரேக் போட்டுருங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எங்கே எத்தனை கீர் போடணும் அவ்வளோதான். செந்திரன்னா 21ஆம் தேதி 22ஆம் தேதி காலையில் நில் பேலன்ஸ் ஆயிரும். தம்பி எங்கே ராஜா இருக்கு? என் வீட்டுக்கு போகிறது அம்மா இருக்கானு பாருங்க. தங்க எனக்கு நீ ஒரு வாரம் 10 நாள் கூட எடுத்துக்கோ. சுச்சுவேஷன் புரிஞ்சு தான் வண்டி தரேன். எனக்கு கம்பல்சரி அமௌண்ட்டு வேணும். சரியா? சுச்சுவேஷன் புரிஞ்சால் வண்டி தரேன். நீ மறுபடியும் நம்மளை சிரமப்படுத்திடாத. எனக்கு ஒரு வாரம் எடுத்துக்கோ, 10 நாள் எடுத்துக்க, எனக்கு பற்றி பிரச்சனை இல்லை. பட் எனக்கு கம்பல்சரி அமௌண்ட்டு வேணும். ஓகே ராஜா. ஓகே.